திருநெல்வேலி மாவட்டம் கருங்குளம் பகுதியை தாமிரபரணி ஆற்று வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் பொதுமக்கள் அருகிலுள்ள சிறு குன்றில் தஞ்சமடைந்துள்ளனர். இதுகுறித்த முழு விவரங்களையும் எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், விவரங்கள். திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில தூத்துக்குடி மாவட்டம் பகுதியில பல்வேறு இடங்கள் இந்த சாலை முழுவதுமே திருச்செந்தூர் செல்லக்கூடிய போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. 3வது நாளாகவும் பல்வேறு இடங்கள்ல குளம் உள்ளிட்ட நீர்நிலைகள் ஏற்பட்டு அதே போல சற்று தொலைவில் தான் தாமிரபரணி ஓடுகிறது. வழிந்து வரக்கூடிய வெள்ள நீரில் மீது ஏறி திருச்செந்தூர் சாலையில கருங்குளம் சாலையின் மீது ஏறி நிறுவனத்திற்கு இந்த வெள்ள நீர் செல்கிறது. அதாவது 1 கிலோமீட்டர் இருக்கு சாலையின் குறுக்கே இந்த பாய்கிறது. ஆற்றினுடைய வேகம் எவ்வளவு இருக்குமோ அது போன்ற வேகத்தோடு நிறைய விவசாய நிலங்கள் இருக்கக்கூடிய கடந்தால் அந்த பகுதியில பல்வேறு கிராமங்கள் இருக்கிறது. இந்த பகுதி கருங்குளம், நாதன்குளம், கருங்குளம் பகுதியை சூழ்ந்துள்ள தாமிரபரணி ஆற்று வெள்ளத்தால் அருகில் உள்ள சிறு குன்றில் ஏறி பொதுமக்கள் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், இதுகுறித்த விவரங்கள். கருங்குளம் பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் முழுவதுமாக வெள்ளங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களால் எந்த பகுதிக்கும் வெளியே செல்லக்கூடிய வாய்ப்பில்லாத சூழல்ல அங்க இருக்கக்கூடிய கோயில் மலை மீது தஞ்சம் அடைந்திருக்கின்றனர். அந்த ஊரில் உள்ள பெருமாள் கோயிலில் பாதுகாப்பாக தற்போது தஞ்சம் அடைந்திருக்கக்கூடிய சூழல்ல அவர்களை மீட்பதற்காக செல்லக்கூடிய வாகனங்கள் எதுவும் செல்வதற்கு சாலை வசதிகள் இல்லாத ஒரு சூழலில் தற்பொழுது சிக்கிக் கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக அந்த கருங்குளம் கிராமத்தை சுற்றிலும் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு எங்கு சென்றாலும் தண்ணீர் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நிலை இருக்கிறது. அந்த கிராமத்திற்குள்ளாக செல்லக்கூடிய சாலைகள் வெள்ளப்பெருக்கின் காரணமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதிக்குள்ளாக யாராலும் சென்று வர முடியாத சூழல் இருக்கிறது. அதே போன்று அந்த பகுதியில் சிக்கிக் கொண்டிருக்கிற அதாவது கருங்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கிருந்து வெளியேறுவதற்கு கூட வாய்ப்பு இல்லாமல் கருங்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுடைய மலை மீது தஞ்சம் அடைந்திருக்கின்றனர். தொடர்ந்து மழை பெய்ததன் காரணமாக கருங்குளம் கிராமம் முழுவதுமே ஒரு தீவு போல் காட்சியளிக்கிறது. அந்த கிராமத்தின் மலைப்பகுதியான அந்த பெருமாள் கோயில் இருந்து பார்க்கும் பொழுது சுற்றிலும் தண்ணீர் மட்டுமே இருக்கின்றன. எந்த பகுதியில் பார்த்தாலும் தண்ணீரும் வெள்ளக்காட்சிகளாகவும் இருக்கிறது. கருங்குளம் கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நீர்நிலைகளிலும் அந்த தண்ணீர் அதிகம் நிரம்பி அதனுடைய கரைகள் உடைந்து ஊருக்குள்ளாக தண்ணீர் வந்திருக்கிறது. இதனை அறிந்த ஊர் மக்கள் உடனடியாக வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடத்திற்கு தஞ்சமடைவதற்காக அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் மலை மீது தஞ்சமடைந்திருக்கின்றனர். அவர்கள் மட்டுமின்றி அவருடைய வாகனங்கள், உடைமைகள், அவருடைய கால்நடைகள், வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகள் என பல உயிரினங்களையும் அவர்கள் தற்பொழுது கொண்டு வந்திருக்கின்றனர். இந்த மலை மீது அவர்கள் உணவு சமைத்து சாப்பிடக்கூடிய நிலையில் இருக்கிறது. தொடர்ந்து 2 தினங்களாக அவர்கள் இந்த மலை மீது இருப்பதாகவும் அவருடைய வீடுகளுக்குள்ளாக தண்ணீர் வரவில்லை என்றாலும் பல வீடுகளை சுற்றிலும் தண்ணீர் இருக்கின்றது. வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத சூழல் இருக்கிறது. வீட்டுக்குள்ளாக வர முடியாத சூழல் இருக்கிறது. இதுபோல் ஒரு பாதிப்படைந்த ஒரு சூழலில் அவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கூடிய நிலையில தற்பொழுது அவர்கள் அனைவரும் கருங்குளத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுடைய மலை மீது பாதுகாப்பாக தஞ்சமடைந்திருக்கின்றனர். தொடர்ந்து அந்த ஊரை சுற்றி செல்வதற்கு வழிகள் இல்லாதனால மீட்பு பணிகளுக்கும் ஆட்கள் என்ற ஒரு தகவலானது சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த கருங்குளம், மல்லக்குளம், தாதான்குளம், தெற்கு காரைசேரி, புளியங்குடி, ஆதிச்சநல்லூர், புளியங்குடி, வெள்ளூர் ஆகிய பகுதிகளிலும் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. 2 நாட்களாக பட்டினியாக இருக்கும் கொங்குகாரக்குறிச்சி ஆரமனை பகுதிக்கு கழுத்தளவு நீரில் சென்று உணவுப் பட்டங்களை கொடுத்து உறவினர்கள் உதவி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அந்த பகுதிக்குள்ளாக செல்வதற்கு பாதுகாப்பான அளவுல தண்ணீர் இல்லை. மிகுந்த ஆபத்தான அளவுல தண்ணீர் இருப்பதனால் உள்ளே செல்வதற்கும் பலர் தயங்கக்கூடிய நிலையில் அவருடைய உறவினர்கள் சென்று அந்த பகுதிக்கு உணவு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக கருங்குளம் பகுதியிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் செல்ல 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு பல்வேறு இடங்களில் உள்ள நீர்நிலைகள் உடைப்பு ஏற்பட்டு சாலை துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.